நிறைய பேருடைய டவுட் என்னவா இருக்கு அப்படின்னா வந்துட்டு டிஎன்பிசியா இருக்கட்டும், எஸ்எஸ்சி எந்த போர்டு எக்ஸாமா இருந்தாலுமே வந்துட்டு எல்லாருமே வந்து வெளிப்படையா தான் நடத்துறாங்களா, இல்ல ஒருவேளை வந்துட்டு போர்டுல இருந்து டிஸ்ட்ரிக்ட் போன அப்புறமோ இல்ல வந்துட்டு டிபார்ட்மெண்ட் போன அப்புறமோ வந்துட்டு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து காசு கேட்கறாங்களா, இல்ல காசு கொடுத்து தான் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்ற வந்து சந்தேகங்கள் இருக்கு. இப்போ நான் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணல இருந்து இப்போ வரைக்கும் வந்து நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், இல்ல எங்கேயாவது வந்து காசு கேட்டாங்களா அப்படின்றதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா, இது கார்த்திக் படிப்பகம். நான் கார்த்திக். இதுல வந்து எக்ஸாம் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு இப்பவே வந்து நாளைக்கே வந்து ஜாப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு கொடுக்கறதுக்கு கூட நிறைய பேர் வந்து தயாரா இருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து கொடுத்து வேலை வாங்குறதுக்கெல்லாம் கூட தயாரா இருக்கும்போது நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் வந்து வேலைக்கு போறோம். எக்ஸாம் கிளியர் பண்ணி முன்னாடி வேலைக்கு போனவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாலுமே இன்னுமே நிறைய பேருக்கு வந்துட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணாலுமே வந்து காசு கேட்கறாங்க அப்படின்ற மாதிரியான தாட் இருக்கு. நான் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷமா படிச்சுட்டு இருந்தேன். அந்த 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து 3 lakhsன்றது வந்து எது படிக்கிறதுக்கு இவ்வளவு ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து இது வந்து என்னுடைய சாய்ஸ்னால ஆனது. மற்றபடி ₹1 கூட இல்லாம வந்து நீங்க ஈஸியா படிக்கலாம் வீட்டுல இருந்து. நான் ஏன் எனக்கு வந்து இவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து நான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. அதனால எனக்கு வந்து ஒரு 6 மாசத்துலயோ இல்ல 1 வருஷத்துலயோ இல்ல அதிகபட்சம் 2 வருஷம் தான் என்னுடைய டைம். இந்த 2 வருஷத்துக்குள்ள வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்றத எண்ணத்தோட தான் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால நம்ம வந்து தனியா படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து 2 இயர்ஸ்க்குள்ள கிளியர் பண்ண முடியாது அப்படின்றது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மூலியமாவும் நிறைய பேர் சொன்னது மூலியமாவும் எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தனியா படிக்கும்போது நம்ம வந்து அனலைஸ் பண்றதுக்கு நிறைய வந்து டைம் ஆகும். அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து 1 இயர் அந்த மாதிரி வந்து ஆயிடும். நம்ம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆயிடும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டதுனால அதனால நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல சேரலாம் அப்படின்றத முடிவு பண்ணேன். அதனால வந்து எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஆச்சு. அந்த இன்ஸ்டியூட்ல சேரும் போது என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம இங்கிருந்தே வந்து போயிட்டு வந்தா படிக்க முடியாது அப்படின்றதுனால இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே ஒரு வந்து பிஜி எடுத்தேன். அதுக்கு கொஞ்சம் செலவாச்சு. ஒரு 4-5 மாசம் வந்து நான் படித்தேன். அதுக்கு கொஞ்சம் செலவாச்சு. இப்படி நான் கோர்ஸ் சேர்றதுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிஜி சேர்றதுக்கும் கொஞ்சம் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே வந்து ஒரு 5 மாசம் நான் வந்து செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் 5 மாசத்துக்கு அப்புறம் வந்து நான் பிஜியை வந்து பிஜில இருந்து வந்துட்டேன். நான் வந்து இன்ஸ்டியூட்ல வந்து அதுக்கப்புறம் கோர்ஸ் போகலாம். ஏன்னா முதல் டைம் நம்ம ஒரு டைம் போயிட்டாலே அங்க என்ன இருக்கு ஏது இருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். இது நம்ம தனியாமே உட்காந்து படிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது ஓரளவுக்கு வந்து எல்லா இன்ஸ்டியூட்டுமே வந்து நல்லா தான் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றத பொறுத்து தான் வந்து அதுக்கு நமக்கு வந்து எஃபெக்டிவா இருந்துச்சா இல்லையா அப்படின்றதே தெரியும். அவங்க ஏதோ கிளாஸ் போடுறாங்க நம்ம பாதி நாள் போகலாம் பாதி நாள் வந்து போவேணாம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து யூஸ் ஆகாது. அவங்க போடுற கிளாஸ் வந்து மொத்தமா யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து நீங்க கட்டுற அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்க தனியா படிக்கும் போது ஒரு வருஷத்துல கத்துக்கிறது ஓரளவுக்கு வந்து 6 மாசத்துலயே கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அங்க இருக்கு. அந்த மாதிரியான அட்மாஸ்பியர் தான் இருக்கும். சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து படிப்பாங்க. நீங்களும் வந்து ஸ்பீடா படிப்பீங்க. காம்படிட் பண்ணி படிக்குவீங்க. அதனால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அது எஃபெக்டிவா இருக்கும். அதனால தான் வந்து நான் இன்ஸ்டியூட் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு செலவானது. அப்புறம் இது எல்லாமே பார்க்கும்போது அது இல்லாம நான் கொஞ்சம் 3 லட்சம்ன்றது வந்துட்டு அந்த நேரத்துல வந்து நான் வேலையை விட்டதுனால அதை வந்து சமாளிக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் செலவாச்சு. அதெல்லாமே சேர்த்து தான் வந்து 3 lakhs நான் சொல்றேன். மற்றபடி நான் எக்ஸாமை கிளியர் பண்ணி வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு காசு ஏதாவது கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. இது வரைக்குமே நான் ஜாபை ஜாயின் பண்றதுக்கு ₹1 கூட வந்து செலவு பண்ணவே இல்லை. ₹1 கூட செலவு பண்ணாம தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். மற்றபடி அந்த எனக்கான அமௌண்ட் எல்லாம் வந்து என்னுடைய பர்சனல் செலவுகள். வந்து நம்ம ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்றோம், இல்ல வந்து டெஸ்ட் ஜாயின் பண்றோம், புக் வாங்குறோம், ஸ்டே பண்ணி படிக்கிறோம், அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம். நம்ம வீட்டிலேயே இருந்து படிக்கும்போது பழைய புக்கு நிறைய நம்ம சரௌண்டிங்ஸ்லயே இருக்கும். அந்த புக் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு நீங்க படிக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ₹1 கூட வந்து செலவாகாம நீங்க படிக்கலாம். பட் எனக்கு வந்து புக் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் கிடையாது. அதனால ஒரு இன்ஸ்டியூட் புக்கை வாங்குறேன். அதுக்கப்புறம் வந்து டைரக்டா போயிட்டு டிபேல எல்லா புக்குமே வாங்குறேன். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஆக தான் செய்யும். அதே மாதிரி இன்ஸ்டியூட்ல சேர்றேன். இது எல்லாமே இந்த செலவுகள்லாம் நான் எதுக்கு பண்றேன் அப்படின்னா நான் குறுகிய காலத்துல வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்றேன். இதெல்லாம் நான் செலவு பண்ணிட்டா நான் பாஸ் ஆயிடும்னு கேட்டா கன்ஃபார்ம் நீங்களும் இந்த மாதிரி வந்து செலவு பண்ணிட்டாலாம் பாஸ் ஆக முடியாது. நீங்க எஃபெக்ட் போட்டு படிக்கணும். நீங்க காசு கொடுத்து இன்ஸ்டியூட்ல சேர்ந்தாலும் சரி, இல்ல வந்துட்டு தனியா உட்காந்து படிச்சாலுமே சரி, நீங்க எஃபெக்ட் போட்டு படிச்சா மட்டும் தான் உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்.
எல்லாருமே பொறுத்த வரைக்குமே நான் நாளைக்கு 1 மாசத்துல வேலை குடுக்குறேன். ஒரு 10 லட்சம் குடு, 15 லட்சம் குடுன்னா குடுக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து சேர்ந்து நம்ம டைம சேவ் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேட்ச்ச போட்டோ, இல்ல வந்து ஒரு கோர்ஸ் சேர்ந்தோ, ஆ கோர்ஸ் சேரணும்னா நீ கம்மியான அமௌண்ட்லயே இருக்கிற கோர்ஸ் சேர்ந்தா கூட போதும். ஏன்னா, இப்போ அது பெரிய பிசினஸ் ஆனதுனால நெறைய அமௌண்ட்ல வந்து ஒரு 60,000, 70,000 அந்த மாரிலாம் வந்திருக்காங்க. அந்த அளவுக்குலாம் சேரணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. பேசிக்கா ஒரு 5,000, 10,000 அந்த மாரி இருக்கிற கோர்ஸ் கூட நீங்க வந்து சேர்ந்து படிக்கலாம். ஏன்னா நம்ம பார்க்கும்போது உடனே வேலை குடுக்குறதுக்கு 5,00,000, 10,00,000, 15,00,000 குடுக்க நம்ம தயாரா இருக்கோம். ஆனா 1,00,000மோ, 50,000மோ செலவு பண்ணி 1 வருஷமோ, 2 வருஷமோ எஃபெக்ட் போட்டு அதே வேலை நமக்கு கிடைக்க போகுது. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, இது ஒரே மாசத்துல கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கன்ஃபார்ம் வந்துரும். கன்ஃபார்ம் வந்துரும்ன்றதே வந்து கன்ஃபார்ம் கிடையாது. யார்கிட்டயோ நம்பி காசு குடுக்க போறோம். அது வருமா? வராதா? அப்படின்றதெல்லாம் முன்னாடி காலத்துல இருந்தது. அப்போ அந்த மாரி சிச்சுவேஷன்லயே காசு குடுத்து வேலை வாங்குறதுக்கெல்லாம் தயாரா இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் டைம் போட்டு உங்களுடைய காம்படிட்டர்ஸ், அதாவது உங்கள மாரி நாலேட்ஜ் இருக்கிறவங்க கூட தான் வந்து நீங்க பாஸ் ஆக போறீங்க. உங்களுக்கு முன்னாடி பாஸ் ஆனவங்க யாருமே வந்துட்டு சும்மா கண்ண மூடின்னு பாஸ் ஆயிட்டோம் அப்படின்றவங்கலாம் யாருமே கிடையாது. 4 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம் எல்லாருமே படிச்சு தான் பாஸ் ஆயிருக்காங்க. அப்ப அதே மாரி நீங்களும் வந்து 2 வருஷம், 3 வருஷம் படிச்சு பாஸ் ஆகணும் இல்லையா? இதுல வந்து கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். நம்ம கிளியர் பண்ண மாட்டோமா, பண்ணுவோமான்ற பயம் ஸ்டேட் டாப்பருக்கும் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். எவ்ரி இயர் வந்து ஸ்டேட் டாப்பர் யார் எடுத்தாலும், எந்த எக்ஸாம் எடுத்தாலுமே, ஆ எந்த எக்ஸாம்ல டாப்ல வர்ற எல்லாருக்குமே வந்து பயம் எல்லாம் இருக்கதான் செய்யும். யாருக்குமே வந்து ஒரு துளி கூட பயம் இல்லாம எக்ஸாம் நான் போய் எழுதுனேன் அப்படின்றவங்க எல்லாம் வந்துட்டு சத்தியமா ஒருத்தவங்க கூட இல்ல. எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். நமக்கும் இருக்கதான் செய்யும். உங்களுக்கும் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் இருக்கதானே செய்யும். அதெல்லாம் இருந்தா தானே வந்து நம்ம நார்மலா வந்து ஒரு ஹியூமனா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதெல்லாம் இருக்கதான் செய்யும். நம்ம எஃபெக்ட் போட்டு நல்லா படிச்சீங்க அப்படின்னா, ₹1 கூட செலவு பண்ணாம நீங்க கன்ஃபார்ம் வந்து வேலைக்கு போயிடலாம். அதனால வந்து நல்லா படிங்க. ₹1 கூட வந்து என்ன பொறுத்த வரைக்குமே, நான் பார்த்த வரைக்குமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர்லாம் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. நான் சேர்ந்திருக்கேன். இதுவரைக்குமே யாருமே வந்து நான் காசு குடுத்து தான் சேர்ந்தேன் அப்படின்றது ஒருத்தர் கூட சொல்லவே இல்ல. எங்கேயுமே யாருமே செலவு பண்ணல. ஆனா எல்லாரும் பண்ணது என்னன்னா, நெறைய டைம் போட்டு படிச்சிருக்காங்க. இந்த இன்ஸ்டிடியூட், டெஸ்ட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் காசு செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம தனியாலாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணி, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2 வருஷம்ன்றது 4 வருஷம் ஆகும். அந்த மாரி கொஞ்சம் டைம் வந்து அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கும். இப்ப ஏஜ் இருக்கு. இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னும் நீங்க கத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்னல்லாம் வந்து கேட்டீங்க அப்படின்னா, நான் 27 அண்ட் ஹால்ஃப் 28ல தான் வந்து பிரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படின்னும்போது வந்துட்டு, எனக்கெல்லாம் வந்து டைம் இல்ல. நான் வந்து அனலைஸ் பண்ணி கத்துக்கிறதுக்கோ. அவங்க அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம போயிட்டு ஓரளவுக்கு படிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் வந்து இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தேன். அந்த மாரி வந்து சில செலவுகள் ஆகத்தான் செய்யும். ஆனா ஜாப் ஜாயின் பண்றதுக்கு நீங்க எந்த இடத்துலயுமே ₹1 கூட செலவு பண்ண தேவையில்ல. அத நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நெறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. இங்க கேட்பாங்களா? அங்க கேட்பாங்களா? அப்படி இப்படின்னு எங்க போனாலுமே வந்து கேட்டுட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான நெறைய டவுட் இருக்கு. அந்த மாரி எந்த டவுட்டுமே இல்லாம, நீங்க கண்ண மூடிட்டு நல்லா படிங்க. நல்லா படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ₹1 கூட வந்து கேட்காம, நீங்க கன்ஃபார்ம் வந்து கவர்ன்மென்ட் ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. எந்த இடத்துலயும் வந்து காசு கேட்பாங்க அப்படின்றலாம் வந்து கவலைப்படாதீங்க. எந்த இடத்துலயுமே ₹1 கூட கேட்க மாட்டாங்க. நீங்க எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணா போதும். நல்லா படிங்க. நல்லா படிச்சீங்க அப்படின்னா வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெறைய டெஸ்ட் போடுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ.